ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பிளாவரை கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1.5 டம்ளர் இட்லி அரிசி எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நம்ம அது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு 3 மூடி திருவின தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 4 மணி நேரம் ஊறிடுச்சு. நான் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை கிரைண்டரில் போட்டுக்கலாம். இப்போது நம்ம அரிசி போட்டுட்டோம். நம்ம திருவி வச்சுருக்க தேங்காவை அது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு தண்ணி ரொம்ப ஊற்றி அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் அரைக்கணும். இப்போ மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உருட்டுற பக்குவத்துக்கு இருக்குது. இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இட்லி தட்டில் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் உருட்டி வச்சுக்கணுமோ அந்த ஷேப்பில் உருட்டுங்க. நான் இந்த மாதிரி தான் உருட்டி எடுத்திருக்கேன். இது மாதிரி ஒன்று ஒன்றா இட்லி தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணி சூடானோன்னு நம்ம வச்சுருக்க கொழுக்கட்டையை அதில் வச்சுக்கலாம். அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. பாருங்கள், நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து 2ஆக கட் பண்ணி கடுகு உளுந்து போட்டு பட்டை மிளகா இதெல்லாம் போட்டு தாளித்து சாப்பிட்றதும் நல்லாயிருக்கும். பட் இது இங்கே பிடிக்காது, அதனால் நான் இப்படியே வச்சுருக்கேன். இது கூட சுகர் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.